ஹலோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் நல்ல மழை எங்கள் ஊரில். நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்பாத்தியும் அதுக்கு வந்து சைடிஷாக சன்னா மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். சன்னா மசாலா ரெசிபி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டு முடித்தோன்னே கிச்சன்லாம் கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் கழுவுற ஒர்க் இது முடிஞ்சிச்சுனாலே நமக்கு பெரிய ஒர்க் முடிஞ்ச மாதிரி. ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி நான் சமைக்கும்போது உள்ள பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறமா உள்ளதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரிங்க. கையோட அடுப்பையுமே லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த சம்மர் டைமில் எறும்பு ஓவராக வருதுங்க. அதனால் நைட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம்னா எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்குது. சப்பாத்தி தேய்ச்சனால இந்த இடத்துல கோதுமை மாவெல்லாம் கொட்டி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பாதியோட சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டு இந்த மாதிரி வைப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு கையோட சிங்கையுமே தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி நைட்டே செஞ்சுட்டு படுக்கும்போது காலையில் இருந்துச்சா நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும்.